நம்ம வாழ்க்கையில சில நேரம் புரியாத விஷயங்கள் நடக்குது. நல்ல மனசோட வாழ்ந்தாலும் கஷ்டங்கள் வருது. யாருக்கும் கெடுதல் நினைக்காம இருந்தாலும் ஏமாற்றங்கள், தோல்விகள் நம்மை தேடி வருது. அப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் எழும். நான் என்ன பண்ண அப்படின்னு. அந்த நேரத்துல நம்ம முன்னாடி வர்ற ஒரு வார்த்தை தான் கர்மா. கர்மா அப்படிங்கிறது வெறும் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. அது தண்டனையும் இல்ல. அது நம்ம வாழ்க்கையை நடத்துற ஒரு ஆழமான ஆன்மீக சட்டம். கர்மா என்ற வார்த்தை சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது. அதோட நேரடியான அர்த்தம் செயல். நம்ம நினைக்கிற ஒவ்வொரு சிந்தனையும், நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் தான் கர்மா. இந்து மதம் தெளிவா சொல்றது என்னன்னா, ஒரு மனிதனின் வாழ்க்கை அவன் செய்த செயல்களின் பிரதிபலிப்பே தவிர வேற ஒன்னும் இல்ல. விதை போட்டா மரம் வருவது போல நம்ம செயல் போட்ட விதை தான் எதிர்கால வாழ்க்கையா மாறுது. மாங்காய் விதை போட்டா மாங்காய் தான் வரும், வேப்ப மரம் வராது. அதே மாதிரி நல்ல செயல் நல்ல விளைவையும், கெட்ட செயல் கெட்ட விளைவையும் தரும். இதுதான் கர்மாவின் அடிப்படை. பல பேரு கர்மாவை ஒரு தண்டனை மாதிரி நினைக்கிறாங்க. நான் இப்போ கஷ்டப்படுறேன்னா என் கர்மா கெட்டதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில கர்மா தண்டனை கிடையாது. அது கடவுள் கோபப்பட்டு தரும் துன்பமும் இல்ல. கர்மா என்பது ஒரு நீதியான இயற்கை விதி. நம்ம வாழ்க்கைக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆன்மீக முறை. ஒரு குழந்தை நெருப்ப தொடுறது, நெருப்பு எரிக்குது. அது தண்டனை இல்ல, அது இயற்கை விதி. அதே மாதிரிதான் கர்மாவும். நம்ம செயல் நமக்கு திரும்ப வருது. அதில் பழிவாங்கல் இல்லை, கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மைதான் இருக்கு. இந்து சாஸ்திரங்கள் கர்மாவை 3 வகையா விளக்குது. முதல்ல சஞ்சித கர்மா. இது நம்ம எல்லா ஜென்மங்களிலும் நாம சேமிச்சு வைத்திருக்கிற கர்மா. ஒரு பெரிய கணக்கு புத்தகம் மாதிரி. நம்ம இப்போ பிறந்த வாழ்க்கை, நம்ம சந்திக்கிற சூழ்நிலைகள், சில கஷ்டங்கள், சில சுகங்கள் எல்லாமே இந்த சஞ்சித கர்மாவோட ஒரு பகுதி. அடுத்தது பிராரப்த கர்மா. இது இந்த ஜென்மத்துல நாம அனுபவிக்க வேண்டிய கர்மா. நம்ம பிறப்பு, குடும்பம், உடல் அமைப்பு, சில முக்கிய வாழ்க்கை சூழ்நிலைகள் இதுல வரும். இத முழுசா தப்பிக்க முடியாது. மூன்றாவது ஆகாமி கர்மா. இது இப்போ நாம செய்யற செயல்கள். இதுல தான் நமக்கு சுதந்திரம் இருக்கு. இன்றைக்கு நாம எப்படி நடக்கிறோமோ அதுதான் நாளைய வாழ்க்கையை உருவாக்குது. பலருக்கும் வர்ற பெரிய சந்தேகம் என்னன்னா, கெடுதல் செய்தவங்க நல்லா இருக்காங்க, நல்லா இருந்தவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. கர்மா உடனே பலன் தரணும்னு அவசியமில்லை. சில கர்மா உடனே விளைவு தரும். சிலது காலம் எடுத்துக்கிட்டு திரும்ப வரும். சிலது இந்த ஜென்மத்துல இல்லாம அடுத்த ஜென்மத்துல கூட வரலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி. கர்மா ஒரு நாளும் தவறாது. விதை போட்ட உடனே மரம் வராது. ஆனா காலம் வந்தா கண்டிப்பா வரும். அப்போ கர்மாவை மாற்ற முடியுமா? இந்த கேள்விதான் முக்கியமானது. முழுசா இல்லைனாலும் நம்ம பாதையை மாற்ற முடியும். நல்ல செயல்கள், பிறருக்கு உதவி, இரக்கம், உண்மை, நேர்மை எல்லாம் கர்மாவை மென்மையாக்கும். பக்தியோட சுயநலம் இல்லாம செய்யற சேவை, இறைவனை நினைச்சு செய்யற செயலெல்லாம் கர்மாவின் தாக்கத்தை குறைக்கும். பகவத்கீதையில சொல்லப்பட்ட கர்மயோகம் பலனை எதிர்பார்க்காமல் செயலை செய்ன்னு சொல்றது. இத வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினா கர்மா நம்ம மேல பாரமா இல்லாம பாடமா மாறும். கடவுள் கர்மாவை உடைப்பவரா அப்படின்னு கேட்டா இல்லை. கடவுள் நீதிபதி கிடையாது. அவர் வழிகாட்டி. நம்ம கர்மாவை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி நேர்மையா வாழணும், எப்படி மன அமைதி பெறணும்னு சொல்லுவார். அதனாலதான் பக்தியும் நல்ல செயலும் சேர்ந்தா வாழ்க்கை சுமை இல்லாம பயணமா மாறுது. முடிவா சொல்லணும்னா, கர்மா என்பது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அது நம்ம வாழ்க்கையை நேர்மையா பொறுப்போட வாழ சொல்லுற ஒரு ஆன்மீக சட்டம். இன்றைக்கு நாம செய்யற செயல்தான் நாளைய வாழ்க்கையா மாறுது. இன்றைக்கு நாம நினைக்கிற சிந்தனை தான் நாளைய விதியாவே உருவாகுது. அதனால நல்லதை செய்யுங்கள், நல்லதே திரும்ப வரும். இதுதான் கர்மா. அர்த்தமுள்ள இந்து மதம். வாழ்க்கைக்கு அர்த்தம் தரும் சிந்தனைகள்.